ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ஓனரா இருந்தா கண்டிப்பா இந்த டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். நான் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணலாமா? இல்ல கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாமா? 2த்துல எது பெஸ்ட்? இந்த டவுட் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். இத பத்தி நீங்க கம்ப்ளீட்டா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். மெட்டா ஆட்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? கூகுள் ஆட்ஸ்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு? எந்த கேம்பெயின் நம்ம ட்ரை பண்ணணும்? அத பத்தி நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம எண்ட் வரையும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்தா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் ஓரியன்டட் வீடியோஸ் நம்ம சேனல்ல கவர் பண்ணுவோம். ஸோ நம்ம என்ன மாதிரி டாபிக்லாம் கவர் பண்ண பார்த்தா உங்க பிசினஸ் எப்படி ஸ்கேல் பண்றது, அதாவது சேல்ஸ் எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அண்ட் சேம் டைம் உங்க பிசினஸ் எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், இதுதான் நம்ம சேனல்ல மேக்ஸிமம் கவர் பண்ணுவோம். சில ஏஐ டூல்ஸ் ப்ளஸ் டிஜிட்டல் மார்க்கெட் டூல்ஸும் கவர் பண்ணுவோம். அது உங்க பிசினஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா நீங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரெலவெண்டான கொரிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நீங்க ஒரு இ-காமர்ஸ் பிசினஸ் ஓனர் தான் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டவுட் வந்துட்டு இருக்கும். ஆக்சுவலா வந்து நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணலாமா, இல்ல கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாமா, காஸ்ட் பர் லீடு எப்படி ரெடியூஸ் பண்றது, எப்படி சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, இந்த டவுட் கண்டிப்பா எல்லாருக்கும் வந்திருக்கும். ஸோ இதை பத்தி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். ஆக்சுவலா நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி மெட்டா ஆட்ஸ் அண்ட் கூகுள் ஆட்ஸோட அல்காரிதம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி ஒர்க் ஆக தெரிஞ்ச முடியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து அந்த பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து நான் கூகுள் ஆட்ஸ் எடுத்துருங்க. கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து பார்த்தா இது வந்து புல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. அதாவது கஸ்டமர் வந்து சர்ச் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அதே வந்து மெட்டா வந்து பார்த்தீங்கன்னா புஷ் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க நார்மலாக வந்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஸ்க்ரால் பண்ணும்போது அவங்களுக்காக நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, ஆடை வந்து புஷ் பண்ணி அங்கேருந்து அவங்களுக்கு பர்ச்சேஸ் இன்டென்ட் கிரியேட் பண்ணி அது மூலமாக உங்களுக்கு சேல்ஸ் நடக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா புஷ் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆட்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஷாப் மாதிரி உங்கள் ப்ராடக்ட் டேரெக்டாக வந்து ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அதுவே வந்து மெட்டாட்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நீங்க நடுவில் ஒரு சேல்ஸ் பர்சன் வச்சு நீங்க செல் பண்ணணும். அதுதான் இந்த பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நடக்கிற இந்த ப்ராசஸ் தான் மெட்டா ஆட்ஸ் சொல்லுவாங்க. இதுதான் இப்படிதான் இந்த அல்காரிதம் ஒர்க் ஆகுது. ஸோ இது மாதிரி தான் நீங்க சேல் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்க வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது இது வந்து புல் மார்க்கெட்டிங் சொன்னேன். அதாவது கஸ்டமருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ற இன்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அவருக்கு ஒரு தேவை இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, டைரக்டா வந்து கூகுள்ல சர்ச் பண்றாரு. சர்ச் பண்ண உடனே நீங்க அவங்களுக்கான ஆட் ஷோ பண்றீங்க. உடனே என்ன பண்றாரு, பர்ச்சேஸ் பண்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ் வந்து இமீடியட்டா நடக்கும். இப்போ வந்து உங்க ப்ராடக்ட்டுக்கு இமீடியட்டா சேல்ஸ் நடக்க வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா வந்து பார்த்தா கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இமீடியட்டா சேல்ஸ் நடக்கும். இதான் வந்து ரொம்ப சிம்பிளா சொன்னா, நீங்க ஒரு ஷூ ஷாப் வச்சிருக்கீங்கன்னு சொல்றேன். இந்த ஷூ வந்து மக்கள் என்ன பண்ண டைரக்டா போயிட்டு எனக்கு வந்து ஒரு இந்த ஷூ பூமா ஷூ வேணும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி டைரக்டா உங்க வெப்சைட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ல ஒர்க் ஆகும். இதுவே மெட்டா ஆட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா வந்து பீப்புளுக்கு வந்து உங்களை பத்தி தெரியாது, உங்க ப்ராடக்ட்டை பத்தி எதுவுமே தெரியாது. அவங்க நார்மலா என்ன பண்ணிருப்பாங்க, ஸ்க்ரால் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, உங்க ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்றீங்க. உங்க ப்ராடக்ட்டை ஷோகேஸ் பண்ணி அங்கிருந்து அவங்க பர்ச்சேஸ் இன்டென்ட் கிரியேட் பண்ணி, அதாவது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்கப்புறமா சேல் கன்வெர்ட் பண்றோம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் மெட்டாஸ்ல ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து நீங்க பர்ச்சேஸ் இமீடியட்டா கன்வெர்ட் பண்ணணும், இல்ல உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் நடக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ற கிரியேட்டிவ்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்கணும், ப்ளஸ் வந்து ஒரு வீடியோவும் இருந்தாலும் பெட்டரா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்க வந்து மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணணும். கூகுள் ஆட்ஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலா டெக்ஸ்ட் பேஸ்ட் இருந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆட் ரன் பண்ணி அங்கிருந்து சேல் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து பெஸ்ட் அப்ரோச். ஸோ இதுல ரெண்டுத்துல எது நான் சூஸ் பண்றது. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா ரெண்டையுமே சூஸ் பண்ணலாம். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ண சொல்லி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன் ஆக்சுவலா. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னா மெட்டா ஆட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்க கூகுள் ஆட்ஸ் கம்பேர் பண்ணும்போது மெட்டா ஆட்ஸ் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ நீங்க மெட்டா ஆட்ஸ் பிளாட்ஃபார்மை நீங்க வந்து ஒரு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு, பிளஸ் வந்து உங்க ப்ராடக்ட்டை வந்து விசிட் பண்றதுக்கு, அந்த மாதிரி பர்பஸ்க்காக நீங்க கண்டிப்பா மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம். அதே கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க கண்டிப்பா வந்து நீங்க ஒரு ப்ராடக்ட்டை இமிடியட்டா சேல் பண்ணணும். அப்ப நீங்க கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஸோ கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணும்போது அதுல வர உங்களுக்கு கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஆட்ஸ் ட்ரை பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா பிபிசி ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். பிபிசி ட்ரை பண்ணும்போது ஒரு 5000 பேர் உள்ள வராங்க. ஜஸ்ட் ஒரு 500 பேர் தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க. மீதி 4500 மெம்பர்ஸ் வந்து பர்ச்சேஸே பண்ணல. அப்ப நீங்க என்ன பண்ணலாம், அகைன் வந்து ரீடார்கெட்டிங் யூஸ் பண்ணலாம். அந்த ரீடார்கெட்டிங் மெத்தடை நீங்க மெட்டால ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் ஆகும். நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா புரியும் நினைக்கிறேன். ஆக்சுவலா நீங்க ஒரு பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்றீங்க. பிபிசி கேம்பெயின் ட்ரை பண்ணும்போது நிறைய விசிட்டர்ஸ் வந்து உங்க வெப்சைட்டுக்குள்ள வருவாங்க. அதை ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் மட்டும் உங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க. ரிமைனிங் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க ரீமார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரீமார்க்கெட்டிங் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்ட்ராட்டஜி
ஸ்ட்ராட்டஜி ரொம்ப எஃபெக்டிவா யூஸ் ஆகுது. நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். மெட்டாஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு பிராண்ட் அவேர்னஸ்க்காகவோ இல்லை ஜஸ்ட் இங்கே நீங்க சேல் ஆட் ரன் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து காஸ்ட் ரொம்ப கம்மி. ஸோ நீங்க பிராண்ட் அவேர்னஸ், ரீமார்க்கெட்டிங் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சேம் டைம் வந்து இன்கேஸ் நீங்க டேரக்டா சேல் ட்ரை பண்றதாலும் சேலும் ட்ரை பண்ணலாம். கூகுள் ஆட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எஃபெக்டிவா எனக்கு இமீடியட்டா சேல் நடக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணணும். ஸோ ரீடார்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டா யூஸ் பண்ணி, பிக்சர் யூஸ் பண்ணி ரீமார்க்கெட்டிங் பண்ணுங்க, கண்டிப்பா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து எந்த கேம்பெயின் நான் ட்ரை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு வெப்சைட், ப்ரொஃபஷனல் வெப்சைட் வச்சிருக்கீங்க, அந்த வெப்சைட் எல்லாமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பேமெண்ட் கேட்வே இருக்கு, யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, ஈஸியாக என்கிட்ட மல்டிபிள் ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பா கூகுள் ட்ரை பண்ணுவேன். என்கிட்ட ஒரு வெப்சைட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 3 to 4 ப்ராடக்டா யூஸ் பண்றேன், ஹோம்மேட் ப்ராடக்ட் சேல் பண்றேன் அப்படின்னா நீங்க டேட்டா மெட்டாக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. மெட்டால யூஸ் பண்ணா நீங்க மெட்டால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஸோ சேல்ஸ் கேம்பெயின் கண்டிப்பா பேமெண்ட் கேட்வே வேணும். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம், டேட்டா வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணலாம். ஸோ வாட்ஸ்அப் கேம்பெயின் ட்ரை பண்ணி அது மூலமா லேட் வந்து நீங்க இந்த மாதிரி மினிமல் ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணலாம். இல்லை என்கிட்ட வெப்சைட் ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கு, ஸோ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு, என்னால் எவ்வளோ ஆர்டர் வந்தாலும் என்னால் இது பண்ண முடியும், சேல் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா கூகுள் ஆட்ஸ் ட்ரை பண்ணலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே யூஸ் பண்ணுங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ் கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. அதுல வந்து உள்ள ஒரு விசிட்டர்ஸ்க்கு கண்டிப்பா ரீமார்க்கெட்டிங் யூஸ் பண்ணுங்க, இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஸோ இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்டோ இல்ல சப்போர்ட்டோ தேவைப்பட்டா எனக்கு டைரக்டா இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பண்ணுங்க. பிசினஸ் ரெலவெண்டான குறிஸ் ஏதாச்சும் இருந்தா எனக்கு டைரக்டா மெயில் பண்ணுங்க. நான் மேக்ஸிமம் ரிப்ளை பண்ண ட்ரை பண்றேன். தேங்க்யூ கைஸ். பை பாய்.